வந்தே பாரத் ரயில் சென்னை எழும்பூர் டு நாகர்கோவில் வரைக்கும் இடையே சிறப்பு ரயில் வந்து இயக்கப்படுகிறது அப்படின்னு நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்தே பாரத் ட்ரெயின் பற்றி வந்து சில இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துடலாம். வந்தே பாரத் ரயில், ஸோ இதனுடைய இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா ட்ரெயின் 18 என்று அழைக்கப்படுகிறது. இது 2018ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஸோ இதை யார் வந்து இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டது, மேட் இன் இந்தியா திட்டத்தினால் ICF இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி, ஸோ சென்னை பெரம்பூரில் உள்ள ரயில்பட்டி இணைப்பு தொழிற்சாலையில் இது வந்து உருவாக்கப்பட்டது 2018. ஸோ அதனால் இது வந்து ட்ரெயின் 18 அல்லது 18 மாதங்கள் இது வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்தே பாரத் ட்ரெயின் தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னா தமிழ்நாட்டில் 4 இடங்களில் இது வரைக்கும் இயக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இதனுடைய ஸ்பீட் பார்த்திங்கன்னா 180 km/h. ஸோ இந்தியாவிலேயே மிக வேகமான ட்ரெயின் அப்படின்னா இதுதான். சோதனையின் போது 180 km இது வந்து போச்சு. பட் வணிக ரீதியாக போகும்போது, அதாவது மக்களை ஏற்றிட்டு போகும்போது பாதுகாப்பு நடவடிக்கைக்காக 160 km/h தான் இது வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் 4 இடங்களில் இயக்குறோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு சென்னை டு மைசூர் தான் இயக்கப்பட்டது. ஓகே, அதாவது தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு சென்னை டு மைசூர். ஸோ அது வந்து இந்தியாவில் 5ஆவதாக வந்தே பாரத் ட்ரெயினாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வந்தது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெல்லி டு வாரணாசி தான். ஸோ 2019 February 15 இது வந்து இயக்கப்பட்டது, டெல்லி டு வாரணாசி. ஓகேவா, 2019. ஸோ சென்னை டு மைசூர் வந்து 2022. ஸோ இந்தியாவிலேயே 5ஆவதாக ட்ரெயின் வந்து இங்கே வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ தமிழ்நாடு டு கர்நாடகா. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இயங்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை டு கோவை, சென்னை டு திருநெல்வேலி, கோவை டு பெங்களூர். ஸோ இது எந்த 3மே பார்த்திங்கன்னா இப்போ 2023 தான். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலில் சென்னை டு கோயம்புத்தூர். ஸோ சென்னை டு திருநெல்வேலி பார்த்திங்கன்னா செப்டம்பரில். ஓகேவா, இப்போ இந்த நியூஸ் வந்திருக்கு. ஸோ சென்னை டு திருநெல்வேலிக்கு போகக்கூடிய ட்ரெயினை தான் நாகர்கோவில் வரைக்கும் நீட்டிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால பொங்கலுக்காக அந்த ஜனவரி மாதத்துக்குள்ளே மட்டும் நீட்டிச்சு கொடுக்குறாங்க சென்னை டு நாகர்கோவில். ஸோ அடுத்து December 30 வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவுக்கு போகுது. ஓகேவா, ஸோ ஓகே, ஆல்ரெடி சென்னை டு மைசூர், இப்போ கோவை டு பெங்களூர் வந்து போகுது. ஓகே, அடுத்து பாருங்கள் வந்தே பாரத் ட்ரெயின். ஸோ இது வந்து ICF சென்னை பெரம்பூரில் உள்ள ரயில்பெட்டி இணைப்பு தொழிற்சாலை. ஸோ அங்கே தான் இது வந்து உருவாக்கப்பட்டது மேட் இன் இந்தியா திட்டத்தினால. ஸோ ஓகே, இது வந்து வந்தே பாரத் மாதிரி இதுக்கு முன்னாடி கதிமான், தேஜாஸ், சதாப்தி ட்ரெயின்லாம் இருக்குது. ஸோ இதனுடைய வேகம் பார்த்திங்கன்னா கம்மி தான். இது எவ்வளோ பார்த்திங்கன்னா 160 km தான். இது எல்லாமே 160, 130. ஸோ அந்த கிலோமீட்டரில் தான் இது வந்து மெயின்டைன் ஆகுது. ஸோ இந்தியாவிலேயே அதிக வேகம் அப்படின்னா அது வந்து வந்தே பாரத் ட்ரெயின் தான் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அப்படின்னு பார்த்தோன்னா புல்லட் ட்ரெயின் வந்து சொல்லலாம். 300க்கும் மேலே 330 km/h போகக்கூடியதான் புல்லட் ட்ரெயின். இந்தியாவில் இருக்கா அப்படின்னா இல்லை, உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது குஜராத்தில். ஸோ எந்த வழித்தடம் பார்த்திங்கன்னா அகமதாபாத் டு மும்பை டு அகமதாபாத். ஓகேவா, மும்பை டு குஜராத்தில் அகமதாபாத். ஸோ அங்கேனுக்குள்ளே தான் புல்லட் ட்ரெயின் வந்து ட்ராவல் ஆகும். 2026ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 2026 வரும். அப்படி வந்துச்சுன்னா அதுதான் மிக வேகமான ரயில்.